சந்தைக்கு இன்னைக்கு வந்ததுலே டாப் கடாங்க. நல்ல கொம்பு, டபுள் சைடு போல்டு போட்டு கொம்புல இது போட்டிருக்காங்க. நல்ல கலர், உயரம், நல்ல முடி கட்டி, முகத்தை பாருங்க, கிளி மூக்கு, அப்படியே கடையில போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. அண்ணா பல்லு எத்தனை? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்மளுக்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வரீங்க. உசிலம்பட்டில இருந்து வரோம். உசிலம்பட்டி. இங்க சும்மா அப்படியே சந்தைக்கு வந்தா ஏத்திட்டு வந்தோம். சும்மா கண்காட்சி மாதிரி ஏத்திட்டு வந்தோம். நல்ல விலைக்கு வந்தா கொடுக்கலாம், இல்லன்னா எல்லாத்தையும் ஏத்திட்டு போயிடும். ஏத்திட வேண்டியதான். எங்க வாங்குனது? நம்ம வீட்டுல கடையிலே பிறந்தது. கடையிலே பிறந்ததுன்னா நல்ல ஒரிஜினல் பொட்டுங்க. அனைமா நம்ம ஊர்ல இருந்தா இது தவப்பெல்லாம் போயிருக்கும். பல்லு கடப்பல்லு. பல்லு கடப்ப. சரி, இப்போ ஏதாட்டு விலை சொல்றீங்களா? எப்படி விலை 35 ரூபா சொல்லுது. சொல்றது 35. கேள்வி 30 ரூபாய் கேக்குது. கேள்வி 30. ஆமா, 30 ஓரளவு நெருங்கின மாதிரி இருக்க. நெருங்கலையா? உங்களுக்கு விலை பிடிக்கலையா? இன்னொரு 1000 2000 சேர்த்து வந்தா கொடுத்துடலாம். எவ்வளவு உருப்படிகள் கொண்டு வந்தீங்க அங்க இருந்து? சும்மா ஒண்ணுதான் கொண்டு வந்தோம். ஒண்ணுதான் குட்டி எடுத்துருக்கோம். 10 குட்டி எடுத்துருக்கோம். இங்க இருந்து வாங்கிருக்கீங்க? ஆமா. இன்னைக்கு சந்தையோட நிலவரத்தை சொல்லுங்க. நீ செலவு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சுமாருன்னா வாங்குறவங்களுக்கா விக்கிறவங்களுக்கா? வாங்குறவங்களுக்கு. வாங்குறவங்களுக்கு இல்ல, வாங்குறதுக்கு ஆள் வரல, குட்டி எல்லாம் விக்காம கிடக்கு அப்படின்னாங்களா? இல்ல, அதான் கொஞ்சம் விலை கம்மியா விக்குது. விலை கம்மியா விக்கி. ஆமா, வாங்குறவங்களுக்கு நல்லதுதான். அதான் 2 செம்மறி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கண் கருப்புல ஒண்ணு கிடக்கு, சுத்த கருப்புல ஒண்ணு கிடக்கு. மூலி. ஆமா, அடியில காலை காணமே. கச்சகட்டி கருப்பு, அது கண் கருப்பு. 2 கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு? எப்படி? இது மதுரையில இருந்து வந்திருக்கு. ஆமா, நம்ம நண்பர் கிடையாது. அப்படியா? ஆமா. சரி, இதெல்லாம் என்ன விலை சொல்றாங்க? ஆனா இது 30 ரூபா சொன்னாப்ல. சரி, அனுசரிச்சு வந்தா கொடுத்துருவோம் தம்பி அப்படின்னாப்ல. இதெல்லாம் ரேர் பீஸ் அப்படிங்கறது. ரேரா தான் இருக்கு. கண் கருப்பும் அதே மாதிரி. இதுல ரெண்டுமே ரேர் தான். ரெண்டுமே ரேர்னு. இதெல்லாம் இட மதிப்பு அந்த இதெல்லாம் பார்க்க கிடையாது. இன்னும் பல் போடல, குட்டி நல்ல குட்டி. இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு வாங்குற பொருள். ஆசைப்பட்டு வாங்குற பொருள். ஒரு பொருள் கட்டினாலும் வீட்டுல 4 பேர் பாக்குற மாதிரி உள்ள பொருள். இது எவ்வளவு விலை சொல்றாங்க? ஆனா அது 25 ரூபா சொன்னாப்ல. ஆமா, முன்ன பின்ன அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம். நார்மலா எப்பயும் போல வந்தா கொடுத்துடலாம். தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குண்டலங்கம்பாடி, திருச்சிலி பக்கம். திருச்சிலி பக்கம். என்ன மாவட்டம் வரும்? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். எத்தனை குட்டிகள் வாங்கணும்? நீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க? 10 குட்டி வாங்க வந்திருக்கான். 7 குட்டி வாங்கியிருக்கான். 7. ஆமா, எல்லாமே பால்குடி குட்டியா இருக்கு. ஆமா, எல்லாம் பால்குடி குட்டினா ஆடு கிடக்கா மாடு கிடக்கா? மாடு இருக்கு. மாடு கிடக்கு, அதனால வாங்கிட்டு போறீங்க. சரியா, கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியா வாங்கிட்டு போலாம்ல. பெரிய சைஸ்னா ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா, 7 ரூபா சொல்றாங்க. சரி, அதனால அது வாங்காம பால்குடி போட்டு வளர்க்கலாம்னு ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டு போறோம். சரி, இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 3500. சரி, அது இது 1800. எல்லாம் இந்த ரேஞ்சிலே வாங்கிருக்கீங்க? ஆமா, அது நாங்க கொஞ்சம் படிக்கிற பள்ளி எல்லாருமே. சரி, கொஞ்சம் படிச்சு அதுல கொஞ்சம் லாபம் பார்க்கலாம்னு ஒரு. ரைட். ஏன் அங்க இருந்து இங்க வந்து வாங்கி இந்த குட்டிகள் அவ்வளவு லாபம் இருக்கா இல்ல எப்படி? இல்ல இருக்கு, லாபம் இருக்கு. பக்குவம் பார்க்கணும். பால் போட்டோம்னா லிவர் டானிக் ஒண்ணு போட்டோம்னா சரியா போயிடும். கழிச்சல் வராது. கொஞ்சம் சரியானது நைட்டு கொஞ்சம் அரிசி வச்சோம்னா குட்டி நல்லா வந்துரும். வளர்த்த அனுபவம் இருக்கு. இருக்கு, அனுபவம் இருக்கு. என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி? ஜோடி 12. எல்லாமே கிடா குட்டி. 3ல இருந்து 3.5 மாசம் தான் இருக்கும். 4 மாசம்லாம் இருக்காது. ஜோடி 12. ஆனா என்ன பெரிய பெரிய ஆடுகள் எல்லாம் வச்சிருப்பீங்க, நீங்க என்ன பால்குடி குட்டியை வச்சிருக்கீங்க? எனக்கு சம்சாரி வரலன்னு, அதனால இந்த ஆட்டை மட்டும் வித்துட்டு மரி மட்டும் இருக்கு கையில. அவ்வளவுதான். நீங்க சம்சாரி வரலன்னு என்ன காரணம்? மழையினால சுத்தி இருக்கிறவங்க வரல வாங்குறீங்க. அப்ப நீங்க சௌரியமா இருக்குமே. இன்னைக்கு கொஞ்சம் சௌரியம் தானே? சௌரியம் தான். நீங்க கையில வச்சிருக்கிற குட்டி பொட்டையா கிடாவா? வெள்ளாடு தானே? ஆமா, வெள்ளாட்டு கொடியாடு பொட்டை குட்டி. ஆமா, பொட்டை குட்டி. எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 15 நாள் இருக்குமா? ஆமா, இது நல்லா இருந்தா 1 வாரம் இருக்கும். 1 வார குட்டி தான். 1 வாரம். என்ன விலை சொல்றீங்க? 1700 ரூபாய் சொன்னோம்னே. சொல்றதே 1700 சொல்றேன். 1100 ரூபாய் கேட்காங்க. 1100க்கு கேட்காங்க. கொடுக்கல. 300 ரூபானா கொடுத்துருவேன். 1300 ரூபானா கையில கொடுத்துடலாங்க. பால்குடி குட்டியை பொறுத்த வரைக்கும் விலை கிடையாது. அது நம்ம தேவையை பொறுத்து தான் விலை அமையும். 2 குட்டி ஆடுங்க. ஒரு சுத்த கருப்பு குட்டி கிடா குட்டி ஒண்ணு இருக்கு. அது பொட்டையா? 2மே கிடாமரி. சூப்பர். கன்னியாடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, கன்னியாடை பாருங்க. நல்ல ஒரிஜினல் கன்னி, பால் கன்னி, நல்ல மேய்ச்சல்ல கிடந்தது. 2 குட்டி போட்டிருக்கு. 2 குட்டியுமே அற்புதமா கிடா குட்டியா போட்டிருக்கு. பல்லாம் எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லுன்னு. 6 பல்லு. இன்னும் எத்தனை ஈத்துக்கு நம்ம இதை வச்சுக்கலாம்? ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம்னே. 5 வருஷத்துக்கு வார்டு குட்டி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா. இந்த கன்னியாடோட சிறப்பு சொல்லுங்க. அதாவது நம்ம ஊர் சைடு சாத்தூர் சைடு தான் ரொம்ப விரும்புவாங்க. சில பேர் ராஜபாளையம் அந்த சைடு ஃபுல்லாமே கன்னியாடு தான். சிலர் நல்ல கன்னியாட விரும்பி வாங்குறாங்க. குட்டியை நல்லா வளர்க்கும். நல்லா குட்டி வளர்க்கும். பால்சரமான ஆடா இருக்கும். 2மே கிடா குட்டி. 2மே கிடா குட்டி தான். என்ன விலை சொல்றீங்க? 19 ரூபா தான் சொன்னேன். சரி, 16 ரூபாய் கேட்காங்க.
19 சொல்லி 16க்கு கேட்டாங்க. கேட்காங்க. ஓரளவு நெருங்கின விலை மாதிரி இருக்க. ஆமா 17 ரூபா கையில கொடுத்துருவேன். 2 கிராமர் இல்ல. 17 ரூபா கையில கொடுத்துருவேன். போட்ட காசை எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு? போட்ட காசுனா 3 மாசம் தான் மரி காசு எடுத்து கொடுத்துரும். அந்த மரியில எடுத்துடலாம். மரியில எடுத்துடலாம். அடுத்து ஆடு சனியா, அடுத்து ஆடு சனி ஆச்சுன்னா அது மிச்சமா வச்சுக்கலாம். கன்னியாடு கொடியாடு விரும்பி வாங்குற மாதிரி கன்னியாடும் அதே ஸ்பெஷாலிட்டி தான். வெயில் மழை புயல் எதுல போட்டாலும் அவார்டுக்கு ஜம்முன்னு இருக்கும். எப்படி பாருங்க, 2 குட்டிக்கு காலை உதையாம பால் விடுவாங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடில இருந்து வரோம். இளையாங்குடி எத்தனை கிலோமீட்டர் அங்க இருந்துங்க? அங்க இருந்து ஒரு 185 வரும். 185 கிலோமீட்டர் தாண்டி வாரம் வந்துடுறீங்களா? எப்படி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வரோம். எப்படி வளர்க்குறதுக்கா வியாபாரத்துக்கா? கல்யாண ஆர்டர் இருக்குண்ணே. கல்யாண ஆர்டர். கல்யாணம் அங்க இருந்து இங்க வந்து குட்டி பிடிக்கிறீங்க? ஆமா. என்ன காரணம்? இங்க உள்ள கறி ரொம்ப ருசியா இருக்குங்கிற மக்கள். ஓ, டேஸ்டா இருக்குமா? ஆமா, வித்தியாசமா இருக்கு. அப்படியா? டேஸ்டா இருக்கு. நீங்க தான் சமையல் யாரப்போ? சமையல் பண்டாரி ஆக்குறாங்க. நம்ம கறி நீங்க கறி மட்டும் சப்ளை, எவ்வளவு கறினாலும் கொடுத்துருவீங்க? எவ்வளவு கறினா கொடுத்து. உங்க கடை பேரு எந்த இடத்துல அமைஞ்சிருவானே? அஜுவா நம்ம கடை பேரு அஜுவா மட்டன். அஜுவா எங்க அமைஞ்சிருக்கு? இளையாங்குடி சாலையூர்ல அமைஞ்சிருக்கு. சாலையூர். ரைட். இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? மொத்தம் 18 குட்டி வாங்கிக்கிறோம். 18? ஆமா. எல்லாம் தரமா இருக்க? ஆமா, தரமான குட்டி எல்லாம். சரி, எல்லாம் ஆவரேஜா நீங்க குட்டி இந்த கறி குடுக்குறதுக்குன்னா பிடிக்கிற குட்டி என்ன ஸ்டேஜ்ல பிடிப்பீங்க? 12 கிலோ 13 கிலோ ஸ்டேஜ்ல. அவங்க கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அது மாதிரி வாங்கி கொடுத்துறாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. 10 கிலோ கேட்டா 10 கிலோ, 12 கிலோ தரத்துல கேட்டாங்க. 12 to 13 இருக்கும் ஆவரேஜ். சரி சரி சரி. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? நல்லா இருக்கு. நல்லா யாருக்கு? உங்களுக்கா? ஆமா, கஸ்டமர் நல்லா இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம கோயில்பட்டினே. வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா? வியாபாரி 21 குட்டி எடுத்து போட்டுருக்கோம். சரி, நம்ம எல்லாம் விக்கிறதுக்கு தான். எந்த ஊர் வியாபாரி? நம்ம கோயில்பட்டி வேலாயுதபுரம். வேலாயுதபுரம் வியாபாரி. பேரு சேர்மராஜா. சேர்மராஜா வியாபாரி. வாங்கிருக்காங்கண்ணா? இவ்வளவு வாங்கிருக்கீங்களா? ஆமா, எல்லாம் விக்கிறதுக்கு வந்திருக்கு. 21 குட்டி இருக்கு. 21 குட்டி. எல்லாம் எத்தனை மாசம் குட்டி? எல்லாம் 3 மாசம் 3.5 மாசம் 2 மாசம் எல்லா குட்டியும் கிடக்கு. பொட்டை கிடக்கா கடா கிடக்கா? எல்லாம் கடா குட்டி மட்டும் தான். எல்லாமே கடா? ஆமா, கடா மட்டும் தான். இதெல்லாம் வளப்புக்கு சரியா இருக்கும். வளப்புக்கு ஏத்த குட்டி, நல்ல குட்டி, நல்ல வர்க்கமான குட்டி. நல்ல பருங்கால் குட்டி, கரும்புட்டு செம்புட்டு எல்லாமே கிடக்கு. நல்லா இருக்கு. இதுல ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 12,500 சொல்றோம். 12,500? ஆமா, சொல்ற விலை. சரி, ஒரு 500 ரூபா முன்ன இருந்தா கொடுத்துடலாம். இளங்குட்டி, இறகடிக்கிற குட்டி, நல்ல டார்க் செவலையில இருக்கு, செம்பொட்டுல இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே 2 மாசம் இருக்குமா 3 மாசம் இருக்குமா? 3 மாசம் குட்டி. எல்லாமே 3 மாசம் குட்டி. பொட்டை கிடக்கா கடா கிடக்கா? ஃபுல்லா கடா. அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. மாரி அண்ணன், புதியம்புத்தூர், எட்டயாபுரம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா சந்தையிலையும் பார்க்கலாம். வெள்ளாடு செம்மறியாடு 2 சந்தையிலுமே வருவாங்க. ரைட். ஜோடி என்ன விலை? சொல்ற விலையை பார்த்து சொல்லுங்க. ஜோடி 13 சொன்னேன். சொல்ற விலை 13. கொடுக்குற விலை கேள்வி ஒரு 12 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 12 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ரைட் ரைட் ரைட். நல்லா இருக்கு. வாங்குறவங்க இந்த மாசமே வாங்கினீங்கன்னா தப்பிப்பீங்க. அடுத்த மாசம் விலை கூடிரும். ஆமா, ஜனவரியில. குட்டி நல்ல குட்டியானது. ஆமா, பக்காவா ஷெட்டு எல்லாமே பாதுகாப்பா வச்சிருக்கிறவங்க வாங்கி வளர்த்துக்கலாம். இன்னைக்கு எட்டயாபுரம் சந்தையில அண்ணன்ட்ட தான் தெளிவான உருப்படிகள் இருக்கு. நல்ல சுத்தமா இருக்கு. மழையில கிளையில நனையாம வீட்டுல இறந்து ஒரு பொட்டு அழுக்காகாம. எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 25 கொண்டு வந்தோம். 25? ஆமா. வியாபாரம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஓரளவு அப்படியே கிடந்த மாதிரி இருக்க? கிடந்த மாதிரி இருக்கு. ஆமா, 10 தான் பேருக்கு. 10 தான் பேருக்கு. நீ 15 கிடக்கு. ஆமா, கிடக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி? இதெல்லாம் 2 மாசம் குட்டி தான். எல்லாம் பொட்டை கிடக்கா கடா கிடக்கா? பூரா கிடா குட்டி தான். எல்லாமே கடா. எல்லாம் கிடா குட்டி தான். இறகடிக்குமா? அப்படி பூரா இறதி தொழில் இறந்துட்டு கிடந்ததானே. ஆமா. சரி, இதெல்லாம் ஜோடி என்ன சொல்றீங்க? ஜோடி 13 சொன்னேன். சொல்றது 13. எது வித்தது இருக்கா? வித்தது இருக்கு. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 11.5. 11.5? ஆமா. 13 சொல்றாங்க. 11.5 விலையை உடைச்சாங்க. ஆமா. ரைட். தேவைப்படுறவங்க இன்னைக்கு நிலைமை. அண்ணன் இருக்காங்க. இந்த மாசம் தான் விலை கம்மியா இருக்கும். விலை கம்மி. அடுத்த மாசம் கூடிரும். அடுத்த மாசம் இது 14 15 அப்படி போயிரும்னா? ஓகே. வியாபாரி பணம் எண்ணிட்டு இருக்காரு. டாக்ஸ் பிரச்சனை வரப்போகுது. சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல குட்டியா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இவ்வளவு மழையிலயும் நல்ல தெளிவா இருக்கு. எந்த குட்டியிலயும் மூக்குக்கு வடியல, காலு கணம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆவியூர் காயடி பக்கத்துல. ரைட். எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 2 கடா, ஒரு 2 கடா குட்டி, ஆடு வாங்கியிருக்கோம். ஆடு போயிட்டு அப்ப வண்டிக்கு அந்த ஆடு நிக்கிப்பாங்க. ஆடு அங்கிட்டு போயிட்டு சித்த வந்து ஆடை கொண்டு வா. ஆடை கொண்டு வாப்பா.
ஆடு அங்க போயிட்டு ரைட். இது அதோட குட்டியா? ரெண்டு குட்டியா? ரெண்டு குட்டி ஆடு. என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு? 20 ரூபா சொன்னாங்க, 16 வாங்கியிருக்கோம். 16. அதுக்கு மேல குறைக்க முடியல. ரெண்டு குட்டி என்ன குட்டி? கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டி. என்ன ரெண்டு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா? எதுவும் கணக்கு இருக்கா? கணக்குல இல்ல, வளர்க்கணும் வாங்கியிருக்கோம். ஆசைப்படும் வளர்க்கணும்னா ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா என்ன லாபம் இருக்கு அப்படின்னு ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க? எல்லாம் கணக்குல நல்லா குட்டி நல்லா இருந்துச்சு, ஆடு நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம போட்ட காசை எடுக்கணும்ல. போட்ட காசு எடுக்கணும். எவ்வளவு நாள் ஆகும்? அது 6 மாசம் ஆகும். 6 மாசம். 6 மாசம் என்ன கணக்கு சொல்றீங்க? 6 மாசம் இந்த குட்டி சின்ன குட்டியா இருக்குல்ல, 1 மாசம் குட்டி இருக்கும், 15 குட்டி இருக்கும். சரி, 6 மாசம் வந்தா கோயில் கட்டலாம். கோயில் இருக்கு. இத கோயிலுக்கு நம்ம கொடுத்துடலாம். அடுத்து ஆடு சென்னை ஆயிரும். அது ஆடு சென்னை ஆயிரும். அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கணும். போட்ட காசை எடுத்துடலாம். போட்ட காசு எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசி எல்லாம்? இன்னைக்கு விலைவாசி பரவாயில்லண்ணா, பரவாயில்ல, வாங்குற அளவுக்கு இருக்கு. வாங்குற அளவுக்கு இருக்கு. எட்டையாவரத்துல கருப்பு செம்மறி நல்லா இருக்கு. கெடா குட்டி ஒரு 3ல இருந்து 3.5 மாச குட்டி இருக்கு. நல்லா இருக்கு. தம்பிதான் கொண்டு இருக்காப்ல. 9,000 சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சொல்றது 9. கேள்வி வந்து ஒரு 6.5 6.25 வரைக்கும் கேட்கறாங்க. 7ன்னா கையில கொடுத்துடலாம். 7.5ன்னா கையில கொடுத்துடலாம் அப்படிங்கிறாப்ல. நல்லா இருக்கு குட்டி. நல்ல நம்ம ஊர்ல இந்த மாதிரி குட்டிகளை விரும்பி வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது விலை தீர்ந்துடும். பாரதி என்ன வாங்க, வணக்கம். எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்? சந்தை நிலவரம் எல்லா குட்டியும் அப்படியே கிடக்கு. வாங்குறதுக்கு ஆள் கொஞ்சம் கம்மி. ஏன் சுத்தி மழை பெய்யறதுனாலயா? மழைன்னு காரணமா. அப்படியா? ஆமா. இது என்ன எல்லாம் பொடி குட்டியா இருக்கு, வாங்கி வச்சு இது கொஞ்சம் ஆசைப்பட்டு கேட்டாப்ல. சரி. ஆமா, எப்பயும் நம்ம வந்தா நம்மகிட்ட தான் வாங்க சொல்லுவாப்ல. இந்த தடவை வந்தாப்ல, அதான் இருக்கிற இளங்குட்டியை பூரா வாங்கி கொடுத்துருக்கு. அப்ப 1 2 3 4 5 ஆச்சா? 5 ஒண்ணு இந்த ஒண்ணு அது 7 குட்டி. எனக்கு 6 7 குட்டி. 7 குட்டி ஒண்ணு போல எல்லாமே பால்குடி குட்டி. எந்த போது யார் வாங்கியிருக்கா? என்ன இது கீழக்கரை போகுது. கீழக்கரை யார்? அண்ணனுக்கா? ஆமா, அண்ணனுக்கு வாங்கியிருக்கு. அப்ப கீழக்கரையில இருந்து வந்து 7 குட்டி பால்குடி குட்டி. என்ன பால்குடி குட்டில அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வாங்கிட்டாங்க? ஏன்னா அது இவங்க வாங்கி கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் லாபம் பார்த்துருக்காங்க. அதனால பால்குடி குட்டி வேணுங்க. அதுல ஆமா, இது கொஞ்சம் விலை கொஞ்சம் சௌரியமா கிடைக்கும். விலை சௌரியம் விலைக்கு கிடைக்கும். அப்படியா? விலை சௌரியம் என்ன சொல்லு, சௌரியத்தை சொல்லு பாப்போம். ஏன்னா ஒரு குட்டி 600 700. 3 குட்டி சேர்ந்து 2000. முன்னாடி எல்லாம் 1000 2000 3000 1500 2000. இப்ப விலை கொஞ்சம் உள்ள சூழ்நிலைக்கு ஒரு குட்டி ஒண்ணு 700 600 அவ்வளவுதானே. ஆமா, அந்த பெரிய குட்டி எல்லாம் 3000 தான். 3000 3500. இது 3200. ஆமா, இது 3500, அது 3500. பூரா ஆவரேஜ் ரேட்டுக்கு வாங்கியாச்சு. ஆமா, அப்ப நீங்க குட்டிகள் வாங்கலாம். 1500 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? எனக்கு வேணும். 1700 200 ரூபா கொடுத்தா கொடுத்துருவேன். 200 ரூபா இருந்தா கொடுத்துறோம். இன்னைக்கு எப்படி ஓரளவு லாபத்தை எடுத்தாச்சு? இன்னைக்கு அவ்வளவா ஈரடி பெற்று செம்பியாடு பூரா கிடந்தது. அவ்வளவா விக்கல. பொதுவாவே வியாபாரிகள் பூரா உண்மையை சொல்ல மாட்டேங்காங்களா? இல்ல, லாபத்தை சொல்ல மாட்டேங்காங்க. லாபத்தை சொல்லுவாங்க, வெயில் அடிச்சா சொல்லுவாங்க, மழை சொல்ல மாட்டாங்க. மழை போய் சொல்ல மாட்டாங்க. ஆமா.
எல்லாம் வளர்ச்சி வாங்கின மாதிரி இருக்கு. வாங்கியிருக்கு ஒரு 21 வியாபாரம். எங்க இருக்கு? வாங்க ஒரு பேட்டி போட்டோம். நேற்று கொடுத்தோம் உங்களுக்கு புரிஞ்சுருச்சு.